திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக புதிய டிரான்ஸ்பார்மர்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். அவனியாபுரம் பகுதியில் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக மின் சாதனங்கள் பழுது ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 புதிய டிரான்ஸ்பார்மர்களை தொடங்கி வைத்த முன்னாள் அமைச்சர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் வீரபத்ரன், முன்னாள் நகர்மன்ற தலைவர் ராஜா, நகர பொருளாளர் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள பழைய சீவரம் வாரணவாசி ஊராட்சியில் உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா, ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் பழைய சீவரம் சந்திரகுமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாவூர் உஷா தெய்வசிகாமணி, வேம்பாக்கம் சரளா குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பொன்னாத்தூர் சட்டமன்ற தொகுதி வழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒன்றிய கழக செயலாளர் தொப்பாளன் ஏற்பாட்டில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான ராமச்சந்திரன் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AK அரங்கநாதன், IT விங் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக புதிய உறுப்பினர் அடையாள சீட்டு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பாபநாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாதன் முன்னிலை வகித்த நிகழ்ச்சியில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்னசாமி கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள சீட்டினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் மற்றும் அதிமுக தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.